நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா யூனிட் எக்ஸசைஸ் 3.1 தான் பார்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு D3 மேக்ஸ். எக்ஸசைஸ் 3.1ல ஃபோர்த்து சம்மில் ஃபோர்த் ஒன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட். இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் உள்ள எக்ஸ் ஸ்கொயர்டை வச்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அகெயின் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டை வச்சு ஒய் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இசட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்னா இதில் வந்து 2 இருக்குது, இங்கே வந்து பவர் 1 இருக்குது. ஸோ 2 + 1 3. ஸோ எக்ஸ் கியூபு. மிடில் வந்து ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட், இதில் ஒய்ன்னு இருக்குது, ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ் அப்படியே போட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு இசட்டு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இசட்டு. சேம் அதே மாதிரி ஒய் ஸ்கொயர்டை வச்சு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒய் ஸ்கொயர்டை வச்சு ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒய் ஸ்கொயர்டை வச்சு இசட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டுக்கு இடையில வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. ஒய் ஸ்கொயர்ட், இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இங்கே வந்து ஒய் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, ஸோ இங்கே வந்து பவரில் 2 இருக்குது, இங்கே வந்து பவரில் 1 இருக்குது, ஸோ 2 + 1 3. ஸோ ஒய் கியூப் ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, ஸோ ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு இசட் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டோம். சேம் வந்து இசட் ஸ்கொயர்டை வச்சு எக்ஸு, இசட் ஸ்கொயர்டை வச்சு மைனஸ் ஒய், இசட் ஸ்கொயர்டை வச்சு மைனஸ் இசட், இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு, ஸோ இசட் ஸ்கொயர்ட் எக்ஸு. இப்போ வந்து ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒய், இங்கே ஒய் இருக்கிறதுனால ஒய் போடுறோம். சேம் as it is, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர்ட், இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து பவர் 1 இருக்குது, இது சேம் வேரியபிள்னால பவரை வந்து என்ன செய்கிறோம் ஆட் பண்ணுறோம். ஸோ 2 + 1 3, ஸோ இசட் கியூப்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இந்த சேம் டேர்ம் இருந்ததுன்னா அதை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது, வேறு ஏதாவது எக்ஸ் கியூப் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை, அப்போ எக்ஸ் கியூப் அப்படியே எழுதிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இருக்குது. இப்போ வேறு எதுலையாவது நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இருக்கான்னு பார்க்குறோம், எதுவுமே இல்லை, ஸோ as it is அப்படியே வந்து எழுதிடுவோம் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய். இன்கேஸ் ஏதாவது ஒன்றில் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இருந்ததுன்னா ரெண்டே ஆட் பண்ணி எழுதிக்கணும். அடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் இசட் இருக்குது, எதுலையாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் இசட் இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இசட் அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம், எதுலேயுமே ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் இல்லை, ஸோ அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் ஒய் கியூபு வேறு எதுவுமே இல்லை நம்ம, அதனால் அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இசட், ஒய் ஸ்கொயர்டு இசட்டு நமக்கு கிடையாது, ஸோ அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் இசட் ஸ்கொயர்டு எக்ஸு மைனஸ் இசட் ஸ்கொயர்ட் ஒய் மைனஸ் இசட் கியூப். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தட் சம்.